Taste the Daily. அண்மை செய்தி. திருவண்ணாமலையில் மகாரதம் என்று அழைக்கப்படும் 63 அடி உயரம் கொண்ட உண்ணாமுலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையார் திருத்தேரை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வடம் பிடித்து இடித்து வருகின்றனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சத்தியசீலன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சத்தியசீலன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் ஆகாஷ். நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாகவும் பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் விளங்கும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் கார்த்திகை தீப திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. தீபத் திருவிழாவின் 7ஆம் நாளான இன்று அதிகாலையில் கோவில் மண்டபத்தில் முழு முதற் கடவுளான விநாயக பெருமான், முருகர், உண்ணாமுலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையார், பராசக்தி அம்மன், சண்டிகேஸ்வரர் ஆகியோருக்கு அபிஷேக ஆராதனைகள் மற்றும் அலங்காரம் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முதலாவதாக விநாயகர் தேருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. அதனைத் தொடர்ந்து சரியாக காலை 6:30 மணி அளவில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரினை வடம் பிடித்து இழுத்து தேர் திருவிழாவினை தொடங்கி வைத்தனர். விநாயகர் தேரானது மாட வீதிகளை சுற்றி தேர் நிலையை அடைந்ததும் இரண்டாவதாக முருகப்பெருமான் தேரானது முருக பக்தர்களால் வடம் பிடித்து இழுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மூன்றாவதாக மகாரதம் என்று அழைக்கப்படும் உண்ணாமலை அம்மன் உடனாகிய அண்ணாமலையார் தேரினை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் அண்ணாமலையாருக்கு அரோகரா, உண்ணாமலை அம்மனுக்கு அரோகரா என்ற பக்தி கரகோஷத்துடன் தேரினை வடம் பிடித்து இழுத்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து பெண்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுக்கும் பராசக்தி அம்மன் தேர் புறப்பாடு நடைபெற உள்ளது. அதனைத் தொடர்ந்து இறுதியாக சிறுவர்கள் மட்டுமே வடம் பிடித்து இழுத்து செல்லும் சண்டிகேஸ்வரர் தேர் புறப்பாடும் பஞ்சமூர்த்திகளின் தேர் நடைபெற உள்ளது. இந்த தீப தேர் திருவிழாவை காண்பதற்காக பல்வேறு மாவட்டங்களில் இருந்து பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்த வண்ணம் உள்ளனர். தீபத் திருவிழாவின் நிறைவு நாளான 3ஆம் தேதி, அதாவது டிசம்பர் 3ஆம் தேதி அதிகாலை கோவில் வளாகத்தில் பரணி தீபமும், அதனைத் தொடர்ந்து மாலை 6 மணி அளவில் அண்ணாமலையார் கோவில் பின்புறம் அமைந்துள்ள 2668 அடி உயரம் கொண்ட மலை மீது மகா தீபமும் ஏற்றப்பட உள்ளது. இந்த தீப தரிசனத்தை காண தமிழகம் மட்டுமல்லாது வெளிமாநிலங்களிலிருந்தும் வெளிநாடுகளிலிருந்தும் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகாஷ், விவரங்களுக்கு நன்றி சத்தியசீலன்.